எல்லாருக்கும் வணக்கம். நான் கீதா ஃப்ரம் EV. நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு சின்ன செயல்னாலேயோ இல்லை நம்மளோட சின்ன முயற்சினாலேயோ மற்றவங்க ஃபேஸில் வந்து ஒரு சிரிப்பை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து மற்றவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றம் படுற மாதிரி இருக்கலாம், அவங்களோட சின்ன முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையோட போராட்டத்தில் இன்றைக்கி இது முடிக்கணும், நாளைக்கு இதை முடிக்கணுங்கும்போது நம்ம நின்று நிதானமாக இந்த செயல்களையோ இல்லை முயற்சிகளையோ செய்கிறதுக்கு வந்து நம்மளால் முடியாமல் இருக்கலாம். அது வந்து நமக்குள்ளேயே ஒரு ஆதங்கமாகவும் ஒரு ஏக்கமாக ஐயோ பண்ணவே முடியாதா, நம்ம எல்லாத்தையும் நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி செயல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு ஆதங்கமும் இருக்கும். இது எப்படின்னா ஒரு கடலில் வந்து அப்படியே தத்தளிச்சுட்டு போகிற படகு மாதிரி நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு ஏக்கமும் கலந்த ஒரு ஆதங்கமாகவே போயிட்டுருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் பர்சனல் லைஃப்பையும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகளால் மற்றவங்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திட்டு நிறைய பேர் இங்கே செயல்பட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த தத்தளிச்சிட்டு இருக்க படகுக்கு வந்து ஒரு கலங்கரை விளக்கத்தை பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்க கலங்கரை விளக்கமாக திகழ்கிற பீப்புள்ஸை வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கலங்கரை விளக்கம் பாட்காஸ்டோட நோக்கம். ஸோ வெல்கம் டு கலங்கரை விளக்கம் பாட்காஸ்ட் எபிசோட் 3. இன்றைக்கி நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா துளிர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து அனுராதா அவங்களோட டீம் மெம்பர்ஸையும் பார்க்க போகிறோம். துளிர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலாக இருக்க கல்வித்தரத்தை தாண்டி பசங்களுக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும், பசங்க எப்படி இன்ட்ரெஸ்டாக அதை கற்றுக்குவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு புரியும்படி அவங்க ஆர்வமாக கற்றுக்கிற மாதிரி டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் அப்படிங்கிறது. இந்த ஸ்கூல் எங்கே ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மபுரியிலேருந்து ஒரு 49 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் இருக்க கல்வராயன் ஹில்ஸோட பள்ளத்தாக்கில் ஒரு 22 கிராமங்கள் இருக்குது. அந்த 22 கிராமங்களில் ஒரு முக்கியமான கிராமம் வந்து சிட்லிங்கி. அந்த கிராமத்தில் தான் இந்த துளிர் அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க 22 கிராமங்களுமே மலைவாழ் மக்கள், அதாவது ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அந்த பீப்புளுக்கு அங்கே இருக்க பசங்களுக்கு கல்வியோட முக்கியத்துவம் என்ன, டெய்லி பேசிஸில் வந்து அவங்க சுற்றி கிடக்கிற ரிசோர்ஸ்லேயே எப்படி அவங்களோட ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கிக்கலாம், கைத்தொழில் பண்ணி அங்கேயே வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பலவிதமான கற்றல்களை வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த டீமை தான் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். வெல்கம் டு லைட் ஆஃப் பாட்காஸ்ட். துளிரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, துளிர்னா என்ன அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். துளிர் வந்து சிட்லிங்கி கிராமத்தில் இருக்கிற ஒரு கற்றல் மையம். இதில் நாங்கள் இதை எப்படி யோசித்தோன்னா இது வந்து ஒரு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே இங்கே வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். இதில் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கேன், நான் ஒரு டீச்சராகவும் இருக்கேன் இந்த இடத்துல. இப்போ வந்து துளிரில் பார்த்தீங்கன்னா இந்த இது கட்டட வேலை செய்கிறவங்க, அந்த ஆர்டிசன்ஸ் இருக்காங்க, கற்றுக்குறாங்க, வேலை செய்கிறாங்க. இங்கே ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது. இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போய் பாடம் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க இங்கே வராங்க படிக்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது இங்கே. ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் கிராஜுவேட். உங்கள் ஆர்கிடெக்சர் கிராஜுவேட்லேருந்து எப்படி இந்த ஃபீல்ட் ஒர்க்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும், சுற்றுச்சூழலில் இருக்க பணிகளே அவங்களே பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அந்த கற்றலை எப்படி நீங்கள் கொடுக்கணும்னு எந்த ஒரு விஷயம் உங்களை இதை தூண்டிச்சு, இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தூண்டின ஒரு நிகழ்வு நீங்கள் சொல்லலாம்? எனக்கு ஆர்கிடெக்சர், நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் படித்தேன். ஆர்கிடெக்சர் படிப்பு பார்த்திங்கன்னா அது மொத்தம் அதுவும் நான் படிக்கிறப்ப அது இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனாகவே இருந்துச்சு. ரொம்ப பணக்காரங்களுக்கான ஒரு படிப்பாக இருந்தது. நாங்கள் படித்தது முக்கால்வாசி வெளிநாட்டில் எப்படி கட்டடம் கட்டுறாங்க அந்த இதுதான் அதிகம் படிப்போம். ஒரு ஏர்போர்ட் பண்ணுறதோ ஒரு மியூசியம் பண்ணுறதோ. ஆனால் நம்ம நாட்டை பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துலேயும் ஒரு மாநிலத்துலேயும் ஒரு இடத்துலையும் விதவிதமாக மக்களே அவங்களுக்கான வீடுகளை அவங்களே கட்டுற திறமை இருந்துச்சு. அது ஒரு பெரிய கலையாக இருந்துச்சு. ஒரு வீட்டில் ஒரு ரிப்பேர்னா கூட ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆதிவாசி குடும்பமோ இல்லை வேறு கிராமத்து இவங்களோ அவங்களே பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த படிப்பில் நாங்கள் மண்ணை பற்றி கூட நாங்கள் படிக்கலை. நம்ம நாட்டில் வந்து 90% மக்கள் மண்ணில் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க.
அப்போது எனக்கு வந்து அந்த படிப்பு படிக்கும் போதே ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும், நம்ம என்ன பண்ணுறோம், இதை படிச்சுட்டு இதனால யாருக்கு பிரயோஜனம், நான் 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஏதோ ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாவோட கிச்சன் டிசைன் பண்ணவா நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு சில நல்ல ஆசிரியர்கள்னால எனக்கு வந்து அதுவும் இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் வந்து எங்கள் ஸ்கூலில் இது பண்ணிட்டு இருந்தார். அப்போது எம்ஜிஆரோட ஒரு ஸ்கீம் ஒன்று இருந்தது. அவர் 1 மில்லியன் ஹவுசிங் ஸ்கீம் ஃபார் வில்லேஜஸ்ன்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து என்னென்னா, அது வரைக்கும் இப்போ கிராமத்துலேயோ இல்லை ஏழை மக்களுக்கோ வீடு கட்டணும்னா பிடபிள்யூடியில் உட்காந்து டெல்லியிலையோ சென்னையிலையோ இருக்கிற யாரோ ஒரு இன்ஜினியர் பிளான் போடுவார். அதே டைப் வந்து அது மலை கிராமமாக இருக்கட்டும், இல்லை கடற்கரை கிராமமாக இருக்கட்டும், இல்லை எந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்லம்மாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதே டிசைன் தான். ஆனால் எம்ஜிஆரோட இந்த ஸ்கீமில் என்ன சொன்னாங்கன்னா, அந்தந்த கிராம மக்களே ஒரு இது கூட்டுறவு அமைச்சு அவங்க கிட்ட இந்த காசு கொடுத்துட்டு ஒரு கிராமமும் அவங்களா போய் பொருள் வாங்கி அவங்களுக்கு தேவையானதை அந்த பட்ஜெட்குள்ளே கட்டணும். அதுக்கு ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் சென்னையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை எங்களெல்லாம் திண்டுக்கல் கிராம பகுதிக்கு சர்வே எடுக்க இந்த ஒரு மைக் ஸ்லிங்ஸ்னு யூகேலேருந்து UNDP சென்டர் எங்கள் காலேஜில் இருந்தது. அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் அந்த சம்மர் வெக்கேஷனில் நாங்கள் திண்டுக்கல் கிராமமாக போய் இந்த சர்வே எடுக்க நாங்கள் சில பேர் போனோம். அதுதான் என்னோட லைஃப்பில் அது ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆர்கிடெக்சர் காலேஜ் முடித்த உடனே காந்தி கிராமத்துக்கு போனேன். அங்கே ஒரு 5 இயர்ஸ் வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே தான் எங்கள் கிருஷ்ணாவும் நானும் எங்கள் மேரேஜ் அங்கே தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கூடலூர்ன்ற இடத்துல அங்கே ஒரு ட்ரைபல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அங்கே ட்ரைபல் கம்யூனிட்டிஸோட வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கெல்லாம் எங்களோட வேலை எப்படி இருந்துச்சுன்னா, கட்டட வேலையை ஆர்கிடெக்சர் கூடவே இருந்தது. ஆனால் என்னோட ரோல் அதில் என்னென்னா, இந்த ஈகோ சென்சிட்டிவ் பில்டிங் டெக்னாலஜிஸ், இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத கட்டட திறன்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் அவங்களுக்கு அது ஒரு வருமானத்துக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேலை வாய்ப்புக்காகவும் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் கிராமத்தில் அவங்க தங்க வீட்லேயே ஏதாவது ரிப்பேர் பண்ணணும் இது பண்ணணுன்னாலும் அவங்களுக்கு அந்த திறன் வரணும்னு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால நான் ஃபஸ்ட்டுலேருந்தே நான் வந்து ஒரு ஆசிரியராகவும், ஆனால் நிறைய டைம் வந்து நாங்கள் ஆர்கிடெக்சரில் நான் நிறைய கட்டட வேலை கற்றுக்கிட்டதே இவங்களோட வேலை செய்கிறது தான். ஸோ நாங்களும் கற்றுக்கிட்டு இருந்தோம். முக்கியமாக மண்ணில் எந்தெந்த விதமாக நம்ம நாட்டில் கட்டிகிட்டு இருக்காங்க, அதில் இப்போ பழங்காலத்தில் கட்டினது ஒன்று, ஆனால் இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் எங்களோட ஆர்கிடெக்சர் பேக்ரவுண்ட்லையும் நாங்கள் என்ன பண்ண முடியும், அதுதான் எங்களோட வேலையாக இருந்தது. அப்போ நாங்கள் நிறைய மேசன்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்டெபிளைஸ் சாயில் பிளாக்ஸ் பண்ணுறதோ இல்லை வேறு ரூஃப் மெட்டீரியல்ஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி கட்டுறது, இது நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தோம். அப்போ அவங்கள அது எம்பவர் பண்ணும், அவங்களோட மனசு உள்ளே இருந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கை கொடுக்கும், மற்றவங்களுக்கு ஈக்குவலாக கொண்டு வரும், சோஷியல் ஜஸ்டிஸ் வரும்ன்றதுலாம் நிறைய இருந்தது. ஆனால் எங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு திறன் கற்றுக் கொடுக்கறதுனால மட்டும் இதெல்லாம் வருதில்லை. அவங்க ரொம்ப நல்ல மேசனாக இருப்பாங்க, ஆனால் வேற ஒரு சைட்டில் போய் வேலை செய்யும்போது அங்கே கொஞ்சம் படித்த ஒரு கான்ட்ராக்டர் வந்து நான் ஏன்னு கற்றுனா இவருக்கு வந்து அவங்கள எதிர்த்து பேச முடியாது, இல்லை இன்னொரு ஆர்கிடெக்டை எதிர்த்து இவங்களால பேச முடியாது. அப்போது அந்த ஒரு நம்பிக்கையும் அவங்கள எம்பவர் பண்ணுறது என்னன்னு யோசிக்கும் போது எஜுகேஷன் தான், கல்வி தான். அதுவும் நம்ம சொசைட்டி, மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டி எது கல்வின்னு மதிக்குதோ அந்த கல்வி இருந்தால் தான் உண்மையிலேயே ஒரு இந்த மற்ற சமுதாயம் இவங்க கீழுன்னு சொல்லி இவங்களை பின் தள்ளப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு இது வரணும்னா கல்வி மூலமாக தான் முடியும்னு ரொம்ப தெரிஞ்சுச்சு. எனக்குமே எங்கள் குழந்தைங்க பிறந்தோன்னா அவங்களோட கல்வின்னு யோசிக்கும் போது நம்ம கல்வி எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது நம்ம நாட்டில் எல்லாருக்கும் கிடைக்கிறதுமே. அண்ட் ப்ளஸ் முக்கியமாக பின் தள்ளப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ கல்வி வாய்ப்புகள் எவ்வளோ கம்மின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நான் 2000 வேறு ஸ்கூலில் வேலை செய்கிறது, முக்கியமாக இந்த மாதிரி ட்ரைபல் ஸ்கூல்ஸில் வேலை பண்ணுறது, கூடலூரில் வித்யோதயான்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே வேலை செய்கிறது. மற்ற இந்த கல்வினா என்ன, உண்மையான கல்வி என்ன அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சில மாற்று பள்ளிகள் நம்ம நாட்டில் நிறைய இருக்குது.
ஸோ அந்த ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணுறது, அதில் இருக்கிற பள்ளிகள்லாம் போகிறது, அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே சிட்லிங்கியில் நாங்கள் 93 எங்கள் நண்பர்கள் ரெஜி, லலிதா அவங்க வந்து இந்த இடத்துல, இது ரொம்ப ஒரு ரிமோட் ஏரியா இருந்தது, இங்கே ஒரு பஸ் வசதி இல்லாமல் இருந்தது, ஒழுங்கான ரோடு இல்லை, இங்கே ஒரு 22 கிராமம் இருக்குது இந்த வேலியில். ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்னா அவங்க 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி போகணும், ஃபோன் இல்லை, தண்ணி வசதி இல்லை. அந்த மாதிரி இருந்த கிராமத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஹெல்த் ப்ரோக்ராமும் ஹாஸ்பிட்டலும் ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் 93 இங்கே சிட்லிங்கிக்கு வந்துட்டு இருந்தோம். இவங்க ஹாஸ்பிட்டல் கட்ட, அவங்க ட்ரைபல் கேர்ள்ஸ் எடுத்து நர்ஸஸாக ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ், மேத்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுக்க நாங்கள் 93 வருஷம் 2-3 டைம் இங்கே வருவோம். அப்போது இங்கே கல்விக்கான தேவை ரொம்ப இருந்ததுன்னு அவங்க சொல்ல நாங்களும் கல்வியில் வந்ததுனால 2003 எங்கள் 2 பசங்களோட இங்கே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்போது ஆனால் வந்த நாள் முதல்ல நாங்கள் இங்கே வந்து இறங்கி கிராமத்துக்குள்ளே நடக்கிற அன்னிலேருந்தே எல்லாருமே எங்களை ரோட்டில் யாராவது பார்த்தா, நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எப்போ தொடங்க போகிறீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஒன்று தொடங்குங்க, எங்களுக்கு ஒரு ஸ்கூல் வேணும்னு மக்கள்லாம் எங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கேட்பாங்க ரோட்டில். ஆனால் நாங்கள் 2 பேரும் அப்போ தான் கல்வியை பற்றியும், கல்வி கற்பிக்க வருது, ஒரு கல்வி மையத்தை ஸ்டார்ட் பண்ணுற, அதெல்லாம் நாங்கள் அப்போ தான் கற்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்களோட சிந்தனை என்ன இருந்துச்சுன்னா, இங்கே ஏற்கனவே கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எது தேவையோ அதை இன்னும் நம்ம அதுக்கு உதவி செஞ்சு அதை பலப்படுத்துவோம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். அப்போ ஆனால் எங்களுக்கு என்ன, எல்லா கிராமத்துக்கும் போய் எல்லா குடும்பத்துலேயும் நாங்கள் ஒரு சர்வே நடத்தினோம். அப்போ பார்க்கும்போது அப்போ வந்து 23 பெரிய கிராமமாக இருந்துச்சு. அதில் ஒரே 6 பசங்க தான் ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட்டாக இருந்தாங்க. அண்ட் இங்கே இருந்தது எல்லாமே அப்போ ப்ரைமரி ஸ்கூல் தான். சிட்லிங்கில் மட்டும்தான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருந்தது, மிச்சதெல்லாம் ப்ரைமரி ஸ்கூல்ஸ். பட் ரொம்ப இது வசதி குறைவாக தான் இருந்துச்சு, ஆசிரியர்களே இங்கே வர தயங்குவாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் 6 பசங்க தான் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தாங்க, மிச்சவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. 13 வயசு வரைக்கும் எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போவாங்க. அங்கே கல்வி கற்றுக் கொடுக்க ஆசிரியர் வராங்களோ இல்லையோ பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. பட் கல்வி இன்னும் தேவை இருந்துச்சு. ஸோ துளிர் வந்து ஒரு கல்வி மையமாக, ஒரு ரிசோர்ஸ் சென்டராக, சாயந்தரத்துலேயும் லீவ் நாள்லேயும் பசங்க இங்கே வரலாம். அப்போ அங்கே பசங்களை பார்க்கும்போது எந்த பசங்களுமே அவங்க பாட புக்கு தவிர வேறு புக்ஸே அவங்க பார்த்ததில்ல, வேறு ஆர்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, மியூசிக்னா என்ன தெரியாது, ட்ராமானா யாருமே இதெல்லாம். ஆனால் பசங்களுக்கு கற்றுக்கணும், பேரண்ட்ஸ்க்கும் எங்கள் பசங்க படிக்கணும், அந்த ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் 2 பேர் எப்படி இந்த ஃபுல் இதுக்கு பண்ண முடியும் அப்படின்னு இது ரிசோர்ஸ் சென்டராக வச்சுட்டு எந்த குழந்தை வேணால் இங்கே வரலாம், சாயந்தரத்துலேயும் லீவ் நாள்லேயும். இங்கே நிறைய புக்ஸு, மற்ற நிறைய கற்றல் பொருட்கள், சயின்ஸோ மேத்ஸோ ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது, இல்லை ஜியாகிரஃபி மெட்டீரியல்ஸ், ஹிஸ்ட்ரி மெட்டீரியல்ஸ், சயின்ஸ் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்ருந்தோம். உங்களோட இந்த ஜேர்னியை கேட்கும் போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண போய் அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட பேசிக்காக கன்ஸ்ட்ரக்ஷனில் கற்றுக் கொடுத்து, அதுலேருந்து நீங்கள் பேசிக் ஸ்கூலிங் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு மூவ் ஆகி ஒரு ரிசோர்ஸ் சென்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ரிசோர்ஸ் சென்டர்ஸில் நீங்கள் என்ன மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறீங்க, எந்த மற்ற ஸ்கூலிங்க்கும் ஆர் மற்ற டீச்சிங்க்கும் நம்ம ரிசோர்ஸ் சென்டரில் பண்ணுற கைண்ட் ஆஃப் டீச்சிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொல்ல முடியுமா? ஸோ எங்கள் ரிசோர்ஸ் சென்டர் ஃபஸ்ட் தொடங்கினப்ப நிறைய பசங்க வருவாங்க. அப்போது அதில் வந்து நாங்கள் 2-3 ரூல் இருந்தது. ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க இப்போ அவங்க எல்லா அப்பா அம்மாவும் விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ சில டைம் அவங்க காட்டில் அறுவடை இருக்கும், இல்லைன்னா நாற்று நடணும், அப்படி இப்படின்னா அவங்க பசங்க ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. ஸோ இங்கே அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி இல்லை, அவங்களுக்கு எப்போ வர முடியுமோ வரலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் 2 பேர் தான் டீச்சர்னால, இன்னொன்று நாங்கள் என்ன ரொம்ப ஆழமாக நம்புகிறோன்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் கற்றுக்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்காக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய இடத்துல ஸ்கூல் தான் அந்த ஆர்வத்தை தடுத்துருது. ஸோ குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களும் கற்றுக்கிறதுக்கான பொருட்களும் அவங்க மேலே அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சப்போர்ட்டிவாக இருக்கிற அடல்ட்ஸும் இருந்தால் எல்லா குழந்தைங்களும் கற்றுப்பாங்கன்னு நம்புகிறோம். அப்போ என்னென்னா, இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் ரிசோர்ஸ் சென்டரில் அப்படின்னா, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த பசங்க, இப்போ ஒரு 30 பசங்க வந்திருக்காங்க, நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ அதில் இன்ட்ரெஸ்டான பசங்க மட்டும் உட்காந்து நான் கிளாஸ் கேட்கலாம். மற்றவங்க இங்கே இருக்கிறவங்கள இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் எழுந்து போயிட்டு அங்கே வேறு எந்த
ஆக்டிவிட்டி ஆனாலும் செய்யலாம். ஸோ அந்த ரிசோர்ஸ் சென்டரில் புக்ஸ் இருக்கும், பசில்ஸ் இருக்கும், ஆர்ட் மெட்டீரியல் இருக்கும், சயின்ஸ் மெட்டீரியல் இருக்கும். ஸோ நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்தது. எடுக்கிற பொருளை திருப்பி அதே இடத்துல அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், திரும்பி வைக்கணும். ஸோ அப்போ ஸோ அது வந்து பசங்க ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. எங்களுக்கு டிசிப்ளின் இஷ்யூஸே அவ்வளோவா இருந்ததே இல்லை. ஸோ பசங்க பயங்கர ஆர்வத்தில் வருவாங்க. அவங்க போகிறது வந்து எப்போ இருட்டுதோ அப்போ தான் போவாங்க வீட்டில். சில பசங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைட்டு கூட இங்கேயே வந்துட்டு இங்கேயே தங்குவாங்க இந்த இதில். ஸோ சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், மேத்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், இது நேச்சர் வாக்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், ட்ராமா, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் இன்னொரு ஒரு இது வந்து ஈவினிங்ஸ் அண்ட் ஹாலிடேஸ்லலாம் இது நடக்கும். இன்னொரு என்ன ஆச்சுன்னா 13 வயசுக்கு அப்புறம் இங்கே ஸ்கூல்ஸ் இல்லை 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே. ஸோ அது ட்ராப் அவுட் ஆகிற பசங்க நிறைய பேர் திருப்பூர் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ரோடு சேலம் ரோடு அப்போ தான், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்புறம் தான் வந்துச்சு. அந்த ரோடு வந்தோடனே திருப்பூருக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் சில பசங்க அங்கே போக விரும்பாதவங்க, கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க எங்ககிட்ட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் பேசிக் டெக்னாலஜி கோர்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தோம். ஒரு வருஷமும் ஒரு 12-15 பசங்களை எடுப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் எங்கள் கூட இருப்பாங்க. நாங்கள் டே டைமில் ப்ராக்டிக்கலாக இந்த ஊரில் தேவையான சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அது மூலமாக அவங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசை ரொம்ப இருக்குது. நிறைய பேருக்கு அவங்க 8வது முடிச்சிருப்பாங்க, ஆனால் தமிழோ இங்கிலீஷோ ஒழுங்காக எழுத முடியாது, இல்லைன்னா கணக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி பேசிக் லாங்குவேஜ் மேத் எப்படி 14 வயசு பையனுக்கு சொல்லி கொடுக்குறதுன்னும் போது நாங்கள் வந்து இங்கே அந்த ஒரு வருஷத்தில் அவங்க விதவிதமான அப்போ தேவை இருக்கிற ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பேக்ரவுண்ட்னால கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ப்ளம்பிங், அப்புறம் ஃபார்மிங்கில் ப்ராஜெக்ட். இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அந்த பில்டிங்கை பற்றி அவங்க அதை பற்றி எழுதணும். அந்த இதுக்கு என்னென்ன எவ்வளோ சிமெண்ட் வேணும், எவ்வளோ கல் வேணும், அந்த கணக்கு போடணும். அதுக்கப்புறம் செலவு இது வைக்கணும். ஸோ எப்படி வந்து ஒரு மொழியும் கணக்கும் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக சொல்லி கொடுக்கறது. இன்னொன்று வந்து அந்த 1.5 வருஷத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு ஒரு இது, அவனோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது என்னன்னு பார்க்கறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அந்த இதில் என்ன நாங்கள் அதில் தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆழமாக தெரிஞ்ச ஒரு விஷயம், நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து முக்கால்வாசி இந்த பசங்க எல்லாரும் ஸ்கூலில் வந்து இவங்க ஒரு ஃபெயிலியர், இவனால் ஒன்றுமே முடியாது, நீ இது பண்ணு, நீ ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி வெளியில் அனுப்பப்பட்ட பசங்களாக இருப்பாங்க இவங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம வேறு ப்ராஜெக்ட் செய்யும் போது எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றுல திறமை இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நல்ல மேசனாக இருப்பான், சில வந்து கிராஃப்ட் ரொம்ப நல்லா செய்வாங்க, சில பேருக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப நல்லா வரும். ஸோ அப்போது நான் வந்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நம்பிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ என்னால் இது நல்லா செய்ய முடியுன்ற போது அந்த வர ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு செல்ஃப் வர்த் இருக்குல்ல, அந்த செல்ஃப் வர்த் வந்துருச்சுன்னா நாங்கள் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இவங்களுக்கு வேறு ஸ்கில்லில் இவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் எலக்ட்ரிக்கல் பண்ணுறேன், எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறேன், அப்புறம் அவங்க ஆப்ரெண்டிஸாக அனுப்பி அவங்க அதே தொழிலாக எடுத்துக்கிட்டு இந்த வேலையில் அவங்க ஒரு எலக்ட்ரீஷியனாவோ ப்ளம்பராகவோ இருக்கலாம்னு நினச்சி. ஆனால் இதில் நிறைய பசங்க, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பசங்க இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி டீச் பண்ணோம் இந்த இதில் ஜேர்னியில். பட் அதில் கிட்டத்தட்ட ஒரு 75% திரும்பி வந்து நான் 9th படிக்கிறேன் 10th படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்ககிட்டயே தனியாக 10th 12th ப்ரிப்பேர் பண்ணி அவங்க 10th 12th முடித்து காலேஜுக்கு போனவங்க தான் அதிகம் ஆக்சுவலாக. இப்போ நாங்கள் அது வந்து 2007லேருந்து 2015 இந்த கோர்ஸ் நடத்தினோம். அதில் வந்து இப்போ நிறைய பேர் இங்கே திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆச்சு. இப்போ வந்து இங்கே எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவங்களோ இல்லை வெல்டிங் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ நீங்கள் ஸ்கூல் பார்க்க போகிறீங்க, புது ஸ்கூல் அது கட்டினதெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிடி கோர்ஸில் இது பண்ணது. எங்கள் ஸ்கூலில் 3 பேர் டீச்சர்ஸாக இருக்காங்க, 1-2 பேர் நர்ஸஸாக இருக்காங்க. இப்போ இயற்கை விவசாயங்கள் அமைப்பு இருக்குது, கூட்டமைப்பு, அதில் வேலை செய்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இதில் அதுக்கப்புறமா திரும்பி இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ரோக்ராம் தான் ரிசோர்ஸ் சென்டராக இருக்கும்போது நடந்துட்டு இருந்தது. ரிசோர்ஸ் சென்டர்லேயே வந்து நம்ம அவங்களுக்கான பேசிக் எஜுகேஷனும் சொல்லி கொடுத்துட்டோம். 9th 10th பாஸ் ஆகி அவங்க ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவங்க லோக்கலில் இருக்க ஒர்க்கே எப்படி எடுத்து அதை வந்து ஒரு அவங்களோட டெய்லி ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறதையும் பண்ணியிருக்கோம். பட் எது வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ் சென்டர் மட்டும் போதாது, நம்ம ஸ்கூலாக இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ துளிர் ஸ்கூல் தான் வந்து நம்ம எல்லாமே பசங்க படிக்கிற இடமா இருக்குது. எதனால நீங்கள் ரிசோர்ஸ் சென்டர் மட்டும் போதாது ஸ்கூலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க?
பக்கத்தில் எங்களை சுற்றி இருக்கிறவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும், இந்த சோஃபான்னு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு அங்கே வேலை செய்கிறவங்க, அப்புறம் கிராமத்தில் இருக்கிற நிறைய பேரும் அவங்களுக்கு ஒரு இது என்ன நல்லா தெரிஞ்சுன்னா துளிருக்கு வர பசங்க கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு. அப்போ ஆனாலும் நாங்கள் வந்து அவங்களோட நாங்கள் இன்வால்வ் ஆகிறது ரொம்ப கொஞ்சம் டைம் தான். நாங்கள் சாயந்தரத்தில் எங்ககிட்ட வருவாங்க, திரும்பி கவர்மெண்ட் ஸ்கூலில் போவாங்க. ஸோ அதனால முதல் நாள்லேருந்தே அவங்கக்கிட்டேருந்து அந்த ஒரு டிமாண்ட் இருந்துச்சு, நீ நம்மளுக்குன்னு ஒரு ஸ்கூல் வேணும், நம்மளுக்குன்னு ஒரு ஸ்கூல் வேணும், நம்மளை மதித்து நம்ம பசங்க ஃபுல் டைம் இதில் நல்லா கற்றுக்கிட்டு வர ஸ்கூல் வேணும், எங்களுக்கெலாம் கிடைக்காத வாய்ப்பு வேணுன்ற முதல்லேருந்தே டிமாண்ட் இருந்தது. எங்களுக்குமே இந்த கல்வியில் வேலை செய்ய அதுவும் இந்த கல்வி சிஸ்டம்லேருந்து வெளியில் வந்த இந்த ஒர்க் அவுட் பசங்களோட நாங்கள் வேலை செய்யும் போது தான் கல்வினா என்னன்ற ஒரு கேள்வியும் ரொம்ப இருந்துச்சு. ஸோ இந்த இப்போ இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனில் இருக்கிறது வந்து கல்வியா இல்லை அது வெறும் ஒரு கோச்சிங்கா, வெறும் ஸ்கூலிங்கா? அது வந்து ஒரு இதை மனப்பாடம் செஞ்சு ஒரு ரோட் லேர்னிங்கும் அது திரும்பி எக்ஸாமில் வெளியில் கொட்டுறது மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது வந்து ரொம்ப ரேண்டமாக இவங்க வந்து நல்லா படிக்கிறவங்க புத்திசாலி, இவங்க புத்திசாலி இல்லை அப்படின்னு ரொம்ப இதுவாக சொல்லிடுது. இப்போ நாங்கள் இந்த பிடி கோர்ஸில் பார்க்குற பசங்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஒர்த் வந்த உடனே அவங்களால அந்த எஜுகேஷனையுமே ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியுது. அப்போ என்ன எஜுகேஷன்? ஸோ ரெண்டு இதுவும் இருந்துச்சு. ஒன்று எல்லார்கிட்டேருந்து டிமாண்ட் இருந்தது, அதுவும் முக்கியமாக ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப், சோஃபா ஸ்டாஃப்லாம் எங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் வேணும் அப்படின்னு ரொம்ப டிமாண்ட். ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்கூலை, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் வாரத்தில் 1 மணி நேரம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படி நடக்கிறது இல்லை, ஆனால் இந்த ஒரு இதனால தான். ஸோ 2 விஷயத்தினால எல்லாரும் டிமாண்ட் பண்ணாங்க ஸ்கூல் வேணும்னு. இன்னொன்று இது கல்வினா எப்படி இருக்கணும்னு காமிக்கக்கூடிய ஒரு கட்டாயம், ஒரு முக்கியத்துவமும் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. உண்மையான கல்வினா என்னன்னு ஒரு காட்டக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கணும், அது ஸ்கூல் மூலமாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2004 ரிசோர்ஸ் சென்டராக ஸ்டார்ட் பண்ணி 2015 வந்து துளிர் ஸ்கூலாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் துளிர் ஸ்கூலாக மட்டுமே ரன் ஆகிட்டு இருக்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ மற்ற ஸ்கூலிங்க்கும் மற்ற ஸ்கூலுக்கும் துளிர்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இன் டீச்சிங் எஜுகேஷன் ஆர் வாட் இஸ் எஜுகேஷன் இன் துளிர் உங்களை பொறுத்த வரைக்கும் அது சொல்லுங்கள். நாங்கள் இப்போ யோசிக்கிறது வந்து எஜுகேஷன் வந்து வெறும் ஹெட்டுக்காக மட்டும் இருக்கக்கூடாது, வெறும் மூளை சம்மந்தமாக இருக்கக்கூடாது. எஜுகேஷன் ஷுட் பி இன்டிகிரேட்டட் ஃபார் த ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸ்னு அப்படின்னு சொல்லிகிட்ருப்போம். அதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நாங்கள் சொல்லி கொடுக்குற இந்த இடத்துல இருக்கிற பசங்க எல்லாருமே எங்கள் ஸ்கூலுக்கு வர பசங்க ஒன்று ட்ரைபல் கிட்ஸ், இல்லைன்னா லம்பாடி பசங்க, தலித் பசங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விவசாயம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி எல்லாருக்குமே இந்த இயற்கையை பற்றின அறிவு நிறைய இருக்குது, காடுகளை பற்றிலாம் ரொம்ப நிறைய அறிவு இருக்குது. எந்த ஒரு கிராமப்புறத்தில் நம்ம போனாலும், இப்போ ஒரு பையன் வந்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து ஸ்கூலுக்கு போகிறான்னா அவன் ஒரு கேட் மேட் ரேட் படிக்க ஆரம்பித்த உடனே அவன் வந்து மண்ணில் கை வைக்கிறதுக்கு தயங்க ஆரம்பிச்சிருவான். அவங்க அப்பா அம்மாவை அவங்க செய்கிற தொழிலை, விவசாயத்தை ஒரு அவமானமாக, ஒரு கீழ்த்தரமாக பார்க்க ஆரம்பிப்பான். அப்போ நம்ம ஸ்கூலுக்கு வர பசங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக ஸ்கூல் தொடங்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இங்கே இருக்கிற பெற்றோர்கள், சில கிராமத்து மக்கள், ஹாஸ்பிட்டலில் வேலை, இங்கே இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற நிறைய பேரோட ஒரு வருஷம் நாங்கள் தொடர்ந்து ஒரு வாரமும் ஒரு மீட்டிங் வைப்போம். நம்ம ஸ்கூலில் எப்படி இருக்கணும், இது இந்த சமுதாயத்துக்கான ஸ்கூல், இது அவங்களோட ஸ்கூல், இது வந்து அனுவோ கிருஷ்ணாவோ யோசிச்சு அவங்களோட விஷனை நடத்துகிற ஸ்கூல் இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கணும், உங்கள் பசங்க வளர்ந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய மீட்டிங்ஸ் வச்சோம். அப்போ அவங்க இதில் நிறைய பாயிண்ட்ஸ் அவங்ககிட்ட வந்தது. எங்களோட ஐடியாஸும் நாங்கள் வேறு ஸ்கூலில் பார்த்ததும் இதில் இருக்குது. அப்போது நம்ம ஸ்கூலுக்கு வர பசங்க அவங்க விவசாயிகளை ஆகணுன்ற இல்லை, ஆனால் அவங்க விவசாயத்தை மதிக்கணும், அவங்க அப்பா அம்மாவை மதிக்கணும். அப்போ எங்கள் ஸ்கூலில் நிச்சயமாக எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது, அவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒன்று வளர்க்கணும். அதுதான் கார்டனிங் தான் ஃபஸ்ட்டு காலையில் வந்தோடனே பண்ணுறது. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தரம் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போவோம், காட்டுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்க ஆறுக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு இக்காலஜி கிளாஸ் நேரடியாக நடக்கும்.
அண்ட் அந்த வாக் போயிட்டு வந்துட்டு அவங்க என்ன பார்க்குறாங்களோ அது திரும்பி வந்தோன்னா அதை பற்றின தியரி இருக்கும். நம்ம இப்போ சயின்ஸில் படிக்கிறதெல்லாம் நிறைய நம்மளை சுற்றி இருக்கிறது தான். ஆனால் நம்மளுக்கு நம்ம சயின்ஸில் படிக்கிறதுக்கும் நம்ம வெளியில் பார்க்குறதுக்கும் அந்த கனெக்ஷனே நம்மளுக்கே தெரியறதில்ல. ஸோ பசங்களுக்கு அந்த தியரி, அந்த வெளியில் பார்க்குறத, ஒரு பூச்சியை பற்றி பார்க்குறான்னா பூச்சிக்கு என்னென்ன பாகங்கள், அது என்ன விதமான பூச்சி இருக்குது அப்படின்ற தியரி இப்போல்லாம் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி ஏதாவது ஒரு நேஷ்னல் ஜியோகிராஃபிக் வீடியோ, பிபிசி வீடியோ அதுவும் போட்டு காமிப்போம், அது கனெக்ட் பண்ணுவோம். ஸோ வாரத்தில் ஒரு தடவை நிச்சயமாக இயற்கை சம்பந்தமான படிப்பும் இருக்குது, தினசரி தோட்ட வேலை இருக்குது. இன்னொன்று வந்து முன்னே சொன்ன மாதிரி நம்ம இது வந்து இப்போ சாதாரண ஒரு ஸ்கூலில் போனீங்கன்னா நம்ம ஃபுல் டைம் வந்து பசங்க டீச்சர் ஏதோ பேசுவாங்க, பசங்க ஒரு இடத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறது தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தை 1 வருஷத்துக்குள்ளே நிறைய விஷயம் கற்றுக்குது, தாய்மொழி கற்றுக்குது. யாரும் ஹோம் ஒர்க்கோ இல்லை டீச்சரோ சொல்லி கொடுக்காம நிறைய விஷயங்களை அது எடுத்து தொட்டு பார்த்து சுவைச்சு அதை உணர்ந்து கேட்டு தான் நிறைய விஷயங்களை குழந்தையாக கற்றுக்குது. நான் ஸ்கூலுக்கு வந்தோடனே அந்த குழந்தைய நம்ம ஒரு இடத்துல உட்கார வச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட திரும்பி பார்க்கக்கூடாது, பேசாத, நீ நான் சொல்கிறத கேளு, மனப்பாடம் பண்ணு, எழுது, எக்ஸாமில் இது பண்ண அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஒரு குழந்தை படிப்பு முடிச்சுட்டு நம்ம வெளியில் வர்றப்ப நம்மளுக்கு நிறைய இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம கூட வேலை செய்கிறவங்களோட எப்படி ரிலேட் பண்ணுறது, வீட்டில் குடும்பத்தில் எப்படி வேறு ஏஜ் குரூப்போட எப்படி ரிலேட் பண்ணுறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையிலே மிக கஷ்டமானது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் தான். ஸோ அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம். அப்போது நம்ம ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க பக்கத்தில் என் கிளாஸ்மேட்டோட நான் எப்பவும் ஒரு போட்டி போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்க போகிறேன்னா, இல்லைனா எல்லாரும் சேர்ந்து கோஆப்ரேஷனோட ஒரு இது ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோமா. குழந்தைங்க நிறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கற்றுக்க முடியும், டீச்சர் தான் எல்லாம் சொல்லணும்னு இல்லை. இன்னொன்று, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வரும்போதே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வருது. அது வந்து அதோட மூளை வந்து ஒரு எம்டி பாக்ஸ் இல்லை, நம்ம தான் அதுக்குள்ளே எல்லாம் பண்ணணும்னு. ஸோ ஒரு குழந்தைக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து நம்ம அதுலேருந்து எப்படி எடுத்து இன்னொன்று சொல்கிறோம். அப்போ வெறும் மேத்ஸ், சயின்ஸ் இதுன்ட்டு மூளைக்கான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கைகளால் செய்யக்கூடியது, உடலால் செய்யக்கூடியது, இது மனசால் செய்யக்கூடியது, ஒரு நல்ல இசையோ ஓவியமோ இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கா, இன்னொருத்தரோட ரிலேட் பண்ணுறது. இப்போ நிறைய எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வந்து இது லாஜிக்கல், மேத்ஸ் இன்டெலிஜென்ஸ், பாடி கைனஸ்தட்டிக் 9 இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. பாடி கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ், ஸ்போர்ட்ஸு கேம்ஸ் பண்ணுறது, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் பார்க்குறது, பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, நேச்சுரோ இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதுக்கான வாய்ப்பு ஸ்கூலில் இருக்கிறதே இல்லை. இன்னும் ஒரு சின்ன கதை, எனக்கு அது ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இது பண்ணும்போது. இந்த கதை நான் எப்போவுமே இது ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன். மிருகங்கள்லாம் சேர்ந்து விலங்குகள்லாம் ஒரு ஸ்கூல் நடத்தணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு பெரிய மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங் வச்சோன்னே இது நம்ம கரிக்குலம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பேசினோன்னா, சரி ஒரு விலங்காக இருந்தால் அதுக்கு வந்து ஸ்விம்மிங் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும், ரன்னிங் தெரியணும், ஃப்ளையிங் தெரியணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு எல்லா விலங்குக்கும் இதுதான் கரிக்குலம், அது பண்ணி ஆகணும். அப்போது இந்த டக்கு வந்து ஸ்விம்மிங்கில் ரொம்ப நல்லா பண்ணோம், ஆனால் அது ரன்னிங் பண்ணவே முடியாது. அதனால அதுக்கு ரன்னிங்கில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கிறாங்க, டியூஷன் வைக்கிறாங்க, அதெல்லாம். ஸோ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு ஓடி அதில் காலில் இருந்த அந்த வெப்பெல்லாம், ஸ்விம்மிங்க்கு உதவுற அதெல்லாம் வந்து கிழிஞ்சு போயிட்டு அதால் நீச்சல் கூட அடிக்க முடியாமகுது. அது மாதிரி முயல் வந்து ரன்னிங் ரொம்ப நல்லா பண்ணுது, ஸ்விம்மிங் பண்ணவே முடியாமல் அதுக்கு ஸ்விம்மிங் எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுத்து அது ஒரு டைம் தண்ணியில் மூழ்க கூட அடித்து அது கடைசியில் ரன்னிங்கில் ஃபெயில் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு கரிக்குலம் வைக்கிறப்ப இந்த மாதிரி தான் ஆகுது. அந்த குழந்தைக்கு இருக்கிற உண்மையான திறமை வெளியில் வரதே இல்லை. ஸோ ஒரு குழந்தைக்கும் ஒரு விதமான திறமைகள் இருக்குது. நம்ம ஒரு டீச்சராக அந்த திறமையை வெளியில் கொண்டு வந்துட்டு, டீச்சராக மட்டும் இல்லை பெற்றோராக அந்த திறமையை நம்ம போற்றி அதை வளர்த்து அந்த குழந்தைய இதுவாக்க போகிறோமா, இல்லை இல்லாததை சொல்லி இருக்கிறதையும் நம்ம அழிச்சிட போகிறோமா, அது ஒரு சேலஞ்ச். அதில் எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறது இது. ஸோ அப்போ ஸ்கூல்லேயே விதவிதமான ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கும் தன்னோட திறமை என்னன்னு தெரியும். ஸோ அதனால எங்களுக்கு நிச்சயமாக மதியத்தில் கிராஃப்ட் இருக்குது.
எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து செய்யறது. அதில் வந்து மிக்ஸ்ட் ஏஜ் குரூப்பாக தான் இருப்போம். நம்ம வெறும் ஒரு ஏஜில் இல்லாமல் நம்ம பெரியவங்க, நம்மளை விட பெரியவங்க சின்னவங்களோட சேர்ந்து ஒரு குரூப்பாக நம்மளால் வேலை செய்ய முடியுதா, கற்றுக்க முடியுதா. அப்புறம் கேம்ஸ் நிச்சயமாக இருக்குது. காலையில் வந்து பாட்டு, டான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எங்கள் ஸ்கூலில் இருக்கு. துளிரில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே வந்து இப்போ ஆசிரியராக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இங்கே இருக்கிற கிராமங்கள்லேருந்து வந்தவங்க. சிலர் வந்து முன்னாடி துளிர் ரிசோர்ஸ் சென்டராக இருக்கிறப்ப இதில் படித்து அதுக்கப்புறம் மேல் படிச்சுட்டு இங்கே திரும்பி வந்திருக்காங்க. சிலர் வெளியிலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கிட்டு நிறைய இது இந்த ஸ்கூலில் இப்படி இருக்கணுமா, டைம் டேபிள் எப்படி இருக்கணும், கரிக்குலம் எல்லாம் இருக்கணும், இது எல்லாருமே நாங்கள் ஒரு டீமாக தான் எல்லாமே முடிவு பண்ணோம். ஸோ துளிரில் கல்வி எப்படி இருக்குன்றது கேட்கணுன்னா எங்கள் ஆசிரியர் குழுவை நீங்கள் கேட்டால் இன்னும் உங்களுக்கு நிறைய வரும். எனக்கு துளிரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதில் இப்போது டக்குனே தான் ஞாபகம் இருக்கிறது கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு அனுபவம் துளிரில் வந்து ஜாயின் பண்ணும்போது என்னவாக இருந்துச்சுன்னா, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு வெளியிலேருந்து படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறப்போ, ஐயோ நம்ம அடுத்து எங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இவங்களோட பேசும்போது பழகும்போது அவங்க திங்க் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறையா புதுசாக இருந்துச்சு. அங்கே துளிர் வந்து எல்லாத்துக்குமான ஒரு இடமா இருந்துச்சு. அது வந்து ஒரு பூச்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு புழுவாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மதிப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே ரொம்ப இருந்துச்சு. அது வந்து இன்னுமே அது இருந்துகிட்ருக்கு. இங்கே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அந்த மாதிரி கிடையாது, இல்லை படித்தவங்க படிக்காதவங்க அந்த மாதிரி கிடையாது. ஸோ அணுக்காவாக இருக்கட்டும், இல்லை கிருஷ்ணன்னா யாராக இருந்தாலும் சரி, ஒரு மீட்டிங் இருக்குன்னா, ஒரு சஜஷன் எடுக்கணும்னா எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து தான் அதை உட்காந்து பேசி இது பண்ணலான்னு இருக்கோம், என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்படி எல்லாத்தோடைய ஒப்பீனியனையும் கேட்டு தான் அது பண்ணலாமா வேணாமான்னு பண்ணுறது. இது இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேறு எங்கேயும் பார்க்கல. அவங்க நினச்சிருந்தா ஆர்டர் போட்டு போயிருக்கலாம், நீங்கள் இதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாருடைய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாருமே பங்கெடுத்துருக்காங்க, எல்லாருடைய ஒப்பீனியனும் இருக்கணும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. என் பேர் ராஜமா. நான் எப்படி துளிருக்கு வந்தேன்னா, நான் 10th படிச்சுட்டு 2 பேப்பர் போயிடுச்சு, அதை படித்து எழுதணும் அப்படின்ட்டு வந்தேன். அப்போது இங்கே வந்து அண்ணாக்கா வந்து சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க இப்போ ஒரு கணக்கு வந்து நான் 10th வந்து மனப்பாடம் பண்ணி தான் அந்த கணக்கை போட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து அவங்க பொருள் வச்சு, அந்த கூட்டல் கணக்கே பொருள் வச்சு சொல்லி கொடுக்கும்போது, ஓ இதுதான் கணக்கா அப்படின்றதே ஒரு மனசில் ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. இப்போ நமக்கு இது எல்லாமே நம்மளாலும் படிக்க முடியும், நம்ம ஏன் ஃபெயில் ஆகணுன்ட்டு ஏன் மற்றவங்க மாதிரி போகலையே, நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறோமே, நம்மளை கேவலமாக பேசுகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் கற்றுக்கும் போது எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அப்போ நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும் துளிரில். பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும் பொருளெல்லாம், நிறைய புக்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கற்றுக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ ஒரு 15 வருஷம் ஆகிக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இன்னுமே இருக்குது. அதில் ஒரு போர் அடிக்கலை, எதுவுமே அடிக்கலை. இன்னுமே துளிருக்கு வரணுன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் வருவோம். ஃபேமிலியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் துளிருக்கு வரணுன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் வருவேன். நான் இங்கே 2016 ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரையும் இந்த மாதிரி ஒரு கல்வி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 4-5 வருஷம் அதுக்கு முன்னாடி போயிருக்கேன். இந்த மாதிரி கல்வி இருக்குதுன்னு தெரியாது. இங்கே வந்த பின்னாடி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது. நமக்கு புரியலைன்னா எப்படி செஞ்சு பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 10 குழந்தைங்க இருக்காங்க, அதில் நல்லா படிக்கிறவங்க 4 பேர் இருப்பாங்க, கொஞ்சம் ஆவரேஜாக இருப்பாங்க 2 பேர் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்க 2-3 பேராவது இருப்பாங்க, 2 பேர் ஒருத்தராவது இருப்பாங்க. அப்போ அந்த லாஸ்ட்டு கஷ்டப்படுற குழந்தைய பற்றியும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். இப்போ அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு மேக்ஸ் வரல, நம்ம எப்படி அதை சொல்லி கொடுக்கலாம், எப்படி சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியும், என்ன பண்ணலாம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பேசி மீட்டிங்கில் கூட பேசியிருக்கோம். மீட்டிங்கில் பேசி மற்றவங்களோட ஐடியா கேட்டு எப்படி சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியும், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கறது, ஒரே மட்டும் போட்டு திணிக்காமல். இங்கே மோஸ்ட்லி முக்கால்வாசி நிறைய சொல்லி கொடுக்கறதில்ல, குழந்தைங்களுக்கு படிப்படியாக தான் போவோம். அதவே இன்னும் எப்படி கம்மி பண்ணி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி சொல்லி கொடுக்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்களும் எல்லாரும் ஹாப்பியாக வராங்க. டீச்சர்ஸுக்கும் அதே மாதிரி துளிர் வந்து ஒரு
வீடு மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டு போகிறது. நான் கரெக்டாக 10 மணிக்கு வாக் கிளம்புவாங்க. வாக் போகும்போதே நிறைய அவங்க பேர்டுலாம் பார்ப்பாங்க. நேச்சுரல் வாக் போகும்போது நிறைய அவங்க பேர்டாக இருக்கட்டும், அப்புறம் வயலில் நெல் நடுறதா இருக்கட்டும், இதுமாதிரி நேச்சர்லாம் அவங்க பார்க்க போவாங்க. இப்போ போகும்போதே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிக்கும். ஏன்னா அது எவ்ரிடே எப்பவுமே கரெக்டாக போயிட்டே இருப்போம். அப்புறம் வாக் போயிட்டு வந்ததுமே அவங்க வந்து குவைட்டாக அவங்களுக்கு பிடிச்சி பசில்ஸ் நிறைய இருக்கும். அது வந்து அவங்க பிடிச்சது அவங்க குவைட்டாக நான் கரெக்டாக டைம் வச்சுக்குவோம். ஒரு 1/4 மணி நேரம்னா குவைட்டாக பக்கத்தில் யாரும் பேசாமல் குவைட்டாக செய்யணும், அப்புறம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் மேக்ஸ் கணக்கு பண்ணுவாங்க. இப்போ கணக்கு பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி தான் சில குழந்தைங்க வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க, சில குழந்தைங்க ஸ்லோவாக போயிடுவாங்க, சில குழந்தைங்க வந்து அது வரைய என்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க, இது போட்டு அது போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் ஹெல்ப்புக்கு போவோங்க. அப்போ ஹெல்ப்புக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக போகும்போது 10 வரைக்கும் நல்லா பண்ணுவாங்க, ஒரு குழந்தைங்க ஸ்லோவாக இருக்கும்போது 5 வரைக்கும் பண்ணுவாங்க. அது சுத்தமாக எல்லா குழந்தைங்க அப்போ தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோங்கன்னா நிறையா பால் இருக்கும், நிறைய ஸ்கிப்பிங்லாம் இருக்கும். அதில் வந்து குவைட்டாக செய்கிற குழந்தைங்க குவைட்டாக செய்ய ரொம்ப அங்கங்கே போயிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி தான் பண்ணு சொல்லிட்டு நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் வச்சு 1 2 3 இப்படி விளையாட்டு மூலமாக. அப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்து மற்ற கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பேஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி அதில் அவங்க வந்து நம்பர் எண்ணெய் வைக்கிறது கம்பிலாம் இருக்கும், அதில் ஏறி 1 2 3 சொல்லிட்டு அப்போ அதுலேயே அவங்க வந்து நிறைய விஷயம் அவங்க கற்றுப்பாங்க. இப்போது ஒரு குழந்தைங்க இப்போது ஒரு கிளாஸில் வந்து 7 8 பேர் இருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க வந்து நம்ம போர்டில் நம்பர் வச்சு நம்ம பண்ணும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து நம்ம சம் கொடுக்குறப்ப அவங்க போட்டுருவாங்க. ஸோ இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த ஒரு 7 பேர்த்துலேயே வந்து இப்போ எங்கள் இதில் வந்து ஒரு 3 குரூப்பு 2 குரூப் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் பசங்களுக்கு தெரியாது 2 குரூப் நாங்கள் பிரித்து வைக்கிறது இல்லை, நீலாம் தனியாக போ நீலாம் தனியாக அந்த மாதிரி கிடையாது. பட் டீச்சருக்கு எங்களுக்கு தெரியும் இவனுக்கு இது தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தமிழ் நல்லா வரும், இங்கிலீஷ் நல்லா வரும், மேக்ஸ் சரியாக வராது. சில பேர் மேக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவோம், தமிழே அவ்வளோ வராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இப்போது கணக்கு கொடுக்குற விதங்கள் வந்து வேறு எல்லாத்துக்கும் ஒரே கணக்காக அந்த மாதிரி இருக்காது. அப்போது இவங்களுக்கு வந்து நல்லா பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் பெருசாக இருக்கும், கொஞ்சம் அடுத்தவங்க யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு வந்து சிம்பிளானதாக இருக்கும். ஸோ அதுவும் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் மெட்டீரியல் வச்சு அவங்க பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு நான் காமிக்கிறேன். அப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் டீச்சர் அவங்க கூட உட்காந்து பண்ணுவோம். ஸோ மற்றவங்க அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க முடிச்சுட்டாங்கன்னா அடுத்த கணக்கு அவங்க புக்கில் இருக்கிறது பண்ணு அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இப்போது ஒர்க் ஷீட் மற்ற லாங்குவேஜுக்கெல்லாமே கூட இந்த மாதிரி தான் ஒரே ஒரு ஒர்க் ஷீட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2 3 லெவலில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவனை யோசிச்சு நிறைய எழுதுற மாதிரி ஒரு பேராகிராஃபாக எழுதுகிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு 10 லைனில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2 லைன் எழுதுனா போதும், அதுக்கான ஆன்சர் பண்ணால் போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வெரைட்டி வேறையாக இருக்கிறப்போ வந்து பசங்களுக்கு வந்து ஒரே இதுதான் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரே சப்ஜெக்ட் தான் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே இதை திணிக்கும் போது தான் வந்து புரியாதவன் போதுண்டா சாமி அந்த மாதிரி உட்காந்துருவான். ஸோ புரிஞ்சவங்க இன்னும் வேணும்னு கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த இது இருக்கும். ஸோ நாங்கள் இதில் கவனிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் ஸ்லோ லேர்னர்னு யாரை நினைக்கிறோமோ அவங்க வந்து மற்ற எல்லா விஷயத்துலேயும் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் கிராஃப்ட் பண்ணுறதுல ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பாட்டு அந்த மாதிரி பண்ணுறதுல வந்து இப்போ நல்லா படிக்கிற குழந்தைகளோட அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை போனான். ஸோ அவங்கள வந்து ரொம்ப ஒன்றுமே அவளுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ என்ன வேறு ஸ்கூல் போனால் கஷ்டப்படுவா அந்த மாதிரிலாம் சொல்ல அந்த இது வந்து எங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு டே டைமில் எங்களுக்கு எவ்ரி ஆஃப்டர்நூன் வந்து கிராஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் டைமில் எங்கள் மனநிலை ஒரு மாதிரி இருக்கும், கிராஃப்ட் பண்ணுறப்பையோ இல்லை டான்ஸ் பண்ணுறப்பையோ எங்களுடைய இது அது. ஏன்னா அவள் தான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பா, டான்ஸ் சொல்லி தரணும் அப்படின்னா அவள் தான் சொல்லி கொடுத்துட்ருப்பா. ஸோ அந்தளவுக்கு வந்து மற்றதில் அவங்க இதாக இருப்பாங்க. ஸோ அது 2யும் பண்ணும்போது எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் லேட்டராக தான் புரிஞ்சுது. ஸோ இதையும் கனெக்ட் பண்ணலாம், ஸோ நம்ம கிராஃப்டையும் கிளாஸையுமே கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த மாதிரி வேறு எப்படி சொல்லித்தரலாம் இன்னும் பெட்டராக அவங்க ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ நாங்களும் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கற்றுட்டு தான் பண்ணோம்.